அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் தார்பாய் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு ரூபாய் 2.10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர். புத்தாடை வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து புதுமனை புகு விழாவும் நடத்திய இளைஞருக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி மோகன். வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த இளைஞர் பாரதி மோகன் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற, மனநிலை பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழை மக்களின் நிலை குறித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் சமூக ஆர்வலராக தன்னை மாற்றிக்கொண்டார். வெளிநாட்டு வேலையை விட்டு சொந்த ஊர் திரும்பிய பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பேருந்து நிலையம் மற்றும் ஆதரவற்ற திக்கட்டு சாலையில் திரியும் நபர்களை கண்டறிந்து உணவு வழங்கும் பணியை துவங்கினார். இவரது சேவையை உணர்ந்த நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆதரவோடு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் மனநலம் குன்றி சாலையில் சுற்றி திரிவோர்களுக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடைகள் அணிவித்து அவர்களின் நிலையை மாற்றி வருகிறார். இவரது சமூக சேவையின் ஒரு படியாக ஆதரவற்று ஏழ்மை நிலையில் வாழும் முதியோர்களுக்கு சமூக வலைதள நண்பர்களின் உதவியுடன் வீடுகளும் கட்டி வழங்கி வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சென்னியநல்லூர் கிராமத்தில் இடிந்து போன தார்பாய் குடிசையில் வசித்த ஆதரவற்ற மூதாட்டிகளான பூபதி, அவரது மகள் கலைச்செல்வி ஆகியோர் நிலை குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அப்பதிவை கண்ட பாரதி மோகன் சென்னிநல்லூர் கிராமத்திற்கு நேரில் சென்று மூதாட்டிகளின் நிலையை அறிந்து அவர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து தன்னுடைய சக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் பங்களிப்போடு ரூபாய் 2,10,000 மதிப்பீட்டில் பாதுகாப்பான புதிய வீட்டை கட்டி முடித்தார். அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் மூதாட்டிகள் பூபதி மற்றும் கலைச்செல்வியிடம் கிராமத்தினர் முன்னிலையில் இன்று புதிய வீட்டை பாரதி மோகன் ஒப்படைத்தார். ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு வீடு கொடுத்ததுடன் அவருக்கு புத்தாடைகள் வழங்கி உணவுப் பொருட்கள் கொடுத்து புதுமனை புகு விழாவையும் நடத்திய இளைஞர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றது. இதனையடுத்து சமூக ஆர்வலர் பாரதி மோகனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர். இதுகுறித்து பாரதி மோகன் கூறுகையில், நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் உதவியுடன் இதுவரை தமிழகம் முழுவதும் 8 வீடுகளை கட்டி கொடுத்துள்ளோம். மேலும் ஆதரவற்ற அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்கி வருகிறோம். ஆதரவற்றோர் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவோம் எனவும் தெரிவித்தார். என்னுடைய பேர் பாரதி மோகன். சமூக சேவகர் பாரதி மோகன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு 12 வருடங்களாக நாங்கள் சமூக சேவை செஞ்சுட்டு வரோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் சென்னிநல்லூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பூபதி, கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஒரு தார்பாய் போட்ட வீட்டில் வசிச்சுக்கிட்டு வராங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறதா இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக நாங்கள் அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையான நிலையை கண்டு அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு அந்த வீட்டை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஒரு திருப்புழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கோம்.